வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் 4 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 16வது நாள், அதாவது 14/2/2025 கவுன்சிலிங் முடிஞ்சு பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது டே 16 எண்டிங்கில் இருக்கக்கூடிய அதோடைய ஸ்டேட்டஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று பார்ப்போம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ ரொம்ப போஸ்டிங் வந்து குறைஞ்சிருச்சு ரொம்ப. இப்போ நம்மளுக்கு 17ஆம் தேதியோடு என்ன ஆகும், கவுன்சிலிங்கே வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு வாரம் டைம் விட்டு அடுத்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் 24ஆம் தேதி எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகி அடுத்து அந்த பக்கம் வந்து 5/3 வரைக்கும் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு 12/3 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகும், இது கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதோட நம்மளுக்கு ஓவரால் கவுன்சிலிங்கே முடிஞ்சிடும். ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது வந்து ஓவராலாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான், இது மேலே வந்து எந்த வேகன்சி இல்லை. இதில் வராதவங்களையோ இது ஆப்சண்ட் இதுலேயோ ஃபேஸ் 2 நடத்த போகிறாங்களா, இல்லை அது பேக்லாக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து இனிமேல் டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணுறது தான். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது எந்த கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது ஓவராலாக எல்லாமே இந்த ஒரு வீடியோவிலே பார்த்துருவோம். ஸோ இது வந்து அடுத்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட், இப்போ சொல்ல போகிற போஸ்டிங் எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். அதில் ஏதாவது போஸ்டிங் மாறி வந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் அது பில் கலெக்டராக என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று ரீட் பண்ணி இதை பாருங்கள். இந்த பிடிஎஃப்யுமே வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படியுமே போதுமானது தான். ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். இது வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கிறவங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட், இது வந்து சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட். இது வந்து இந்த போஸ்டிங்கில் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ சென்னை நியரஸ்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சிவில் சப்ளை அண்ட் கார்பரேஷன், இதுலேயும் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அந்த ஒரு போஸ்டிங் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குரியதாக தான் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து ஒரு போஸ்டிங் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்றும், ஜிடி ஜென்ரல் முல்லா இதில் ஒன்றும் இருக்குது. மொத்தம் வந்து 2 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூர் டிவிஷன், பார்த்தது சென்னை சவுத் டிவிஷன், இப்போ பார்க்குறது கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அது யாருக்குன்னா பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ், கமிஷனரேட்னு சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் அதோட ஹெட் ஆஃபீஸே இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் பிசி ஜென்ரல் முல்தா இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், இதில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங்கும், அடுத்து வந்து எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம்மில் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கும் வந்து இதில் இருக்குது. அடுத்து ஜேஏ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் டிபார்ட்மெண்ட், இதை பொறுத்தவரையும் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் வந்துருக்குது. அடுத்து ஜேஏ இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. வந்து யாருக்குன்னா ஒன்று வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்றும், அடுத்து வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம் முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்றும், எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் எஸ்சி ஜென்ரல் முல்தாவில் ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து இதில் 2 போஸ்டிங் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ நேஷனல் கேடட் கார்ப் என்சிசி டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜேஏ பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின், இதில் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங்கும் பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. 2 தான். இந்த 2 கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஜேஏ கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் டிபார்ட்மெண்ட், இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டிங் தான். அது எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும்தான். ஜேஏ இன் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. ப்ளஸ் ஜென்ரல் டேன் உமன் முல்தா அதில் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் அது பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களில் ஒரு போஸ்ட்டு, மொத்தம் வந்து 4 போஸ்ட் வந்திருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து ஜேஏ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எம்பிசி ஜென்ரல் முல்தா இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்துருக்கு.
அடுத்து ஜேஏ இன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்ட்டும். ஸோ அடுத்து பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒரு போஸ்ட்டும், மொத்தம் 2 போஸ்ட் இருக்குது இந்த இதில். அடுத்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பிஏபிடி பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட்டில் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்ட் மட்டும் இருக்குது. அடுத்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா பிசி உமன் முல்தாவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டு சோசியல் டிஃபென்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு அந்த இதில் வந்துடும். ஸோ இதில் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு இதை வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் இது இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சொல்லும்போது எல்லாமே ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் போட்டுருவேன். அந்த டெலகிராம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் அந்த ஒயிட்டில் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து ஜேஏ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஜேஏ தமிழ்நாடு வக்ஃப் போர்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் அதில் நார்மல் இருக்க எல்லாமே காலியாகிடுச்சு. இது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மெனில் 2ம், அடுத்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்னும் இருக்குது ஒரு 3 இருக்குது. மொத்தம் 5 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த பிசிஎம் ஜென்ரலில் தமிழ் மீடியம் படித்து கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 போஸ்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஜென்ரல் இருக்கனால லேடிஸ் ஜென்ஸ் 2 பேரில் யாருனாலும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜேஇன் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இதில் வந்து எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1ம், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1ம், ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1ம், அடுத்து எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் 1, மொத்தம் 4 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. அடுத்து ஜேஏ தமிழ்நாடு மெரிடைம் போர்டு இதில் வந்து ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரே ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து ஜேஏ இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பிசி ஜென்ரல் முல்தா இதில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து ஜேஏ ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமன் முல்தாவில் 1ம், அடுத்து ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. மொத்தம் 2 போஸ்டிங் இருக்குது. ஜேஏ இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. அடுத்து வந்து ஜேஏ இன் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பிசி உமன் முல்தாவில் 1 இருக்குது. மொத்தம் வந்து இதில் 2 போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜேஏ இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோ அவங்களுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து ஜேஏ ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் விழுப்புரம் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதில் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது போவோம். அடுத்து ஜேஏ இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. அது பிசிஎம் ஜென்ரல் டெஃப் அவங்களுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்குது. ஜேஏ இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேணால் எம்பிசி ஜென்ரல் முல்தா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜேஏ இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1ம், எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1ம், எம்பிசி உமன் முல்தாவில் 1ம், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1ம், ஜிடி ஜென்ரல் முல்தாவில் 1ம், அடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் இதில் 1, மொத்தம் 7 போஸ்டிங் வந்து அதில் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் சரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. அடுத்து ஜென்ரல் டன் ஜென்ரல் முல்தாவில் 2 போஸ்டிங் வந்து இருக்குது இதில். ஓகேவா? அடுத்து ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கரூர் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கரூர் மாவட்டம் இருக்காங்க. இது வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கணும் அவங்க. அடுத்து ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சேலம் அப்படிங்கிறதுல பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒரு போஸ்டிங்கும், அடுத்து வந்து ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங், மிச்சம் 2 போஸ்டிங், மொத்தம் 2 போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதுலேயே திருவாரூர் வந்து எடுத்திங்கனாக்கா ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் மட்டும் 1 இருக்கும். அடுத்து ஜேஏ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் முல்தாவில் 1 இருக்குது. அடுத்து அதே டிபார்ட்மெண்ட்டில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. அதுவும் வந்து யாருக்குன்னா பிசி ஜென்ரல் முல்தாவில் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்து ஜேஏ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு திருவண்ணாமலையில் வந்து யாருக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அதே டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிபார்ட்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒரு போஸ்டிங்கும், அடுத்து ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 2 போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் போவோம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு திருநெல்வேலி இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு செங்கல்பட்டு இதில் வந்து ஒன்று பிசி ஜென்ரல் முல்தாவில் 1 இருக்குது. ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 இருக்குது. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் வேலூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பில் கலெக்டர் 2மே சேர்ந்து இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்தில் வந்து 2 இது சேர்ந்தும் இருக்குது தனியாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜேஏ
ஜேஏவாவும் ஆக்ட் பண்ணணும், அவங்க பில் கலெக்டராகவும் ஆக்ட் பண்ணணும். அந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கடலூரில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, அது எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. அடுத்து வந்து அதே இப்போ ஜேஏ வித் பில் கலெக்டர் இது டவுன் பஞ்சாயத்தில் தான் மட்டும்தான் இப்படி இருக்கும். திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒன்று இருக்குது. ஸோ சேலமில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒன்று இருக்குது. அடுத்து பில் கலெக்டர் டவுன் இது வந்து வெறும் பில் கலெக்டர் மட்டும்தான், கலெக்ஷன் ஒர்க் மட்டும்தான். பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத்து திருவண்ணாமலை இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. அதே பில் கலெக்டர் நீலகிரிஸ் இதில் வந்து என்ன இருக்குன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜேஏ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங் வந்து எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேஏ ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம். ஸோ அவங்க எஸ்சிஏ கேண்டிடேட்டாகவும் இருக்கணும், அவங்க வந்து விடோவாகவும் இருக்கணும், அவங்க தமிழ் மீடியமும் படிச்சிருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க வந்து இந்த ஒரு போஸ்டிங்கை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, அது எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் அதில் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் இதில் வந்து எஸ்சிடிடபிள்யூவில் ஒன்றும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஜேஏ தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. அடுத்து ஜேஏ தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. ஜேஏ தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன் பார்த்துட்டோம். அது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவில் ஒன்றும், அடுத்து வந்து எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்றும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, அது யாருக்குன்னா அதுவும் எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் முடிச்சவங்களா இருக்கணும். அடுத்து வந்து ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்டில் திருப்பூரில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங், அது வந்து யாருக்குன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. அடுத்து ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விழுப்புரம் இது வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் திருப்பத்தூர் இவங்களுக்கு வந்து எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் உள்ள கேண்டிடேட்க்கு ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. ஜேஏ இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தர்மபுரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து ஜேஏ சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு போஸ்டிங்கும், அடுத்து வந்து பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங், மொத்தம் 2 போஸ்டிங் வந்துருக்கு. அடுத்த டிபார்ட்மெண்ட் போவோம். ஸோ ஆதி திராவிடர் அண்ட் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து என்ன எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. பில் கலெக்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்றும், பிசி ஜென்ரல் முல்தாக்கும் ஒன்று இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதை பொறுத்தவரைக்கும் எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோ இதில் ஒரு போஸ்டிங்கும், பிசி ஜென்ரல் ஆர்த்தோ இதில் ஒரு போஸ்டிங்கும் வந்திருக்கு. ஸோ வில்லேஜ் விஏஓவில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து யாரும் எடுக்கலை, அதாவது அதில் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் அப்படியே இருக்குது. அதே விஏஓ புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங் அப்படியே இருக்குது. அடுத்து விஏஓ ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் முல்தாக்கு ஒரு போஸ்டிங்கும், எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்டிங்கும், மொத்தம் 2 விஏஓ போஸ்டிங் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ வேக்கண்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்து விஏஓ தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு போஸ்டிங்கும், பிசி ஜென்ரல் முல்தாவில் ஒரு போஸ்டிங்கும், அடுத்து எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங், மொத்தம் 3 விஏஓ வந்து இதில் வேக்கண்ட் இருக்குது தஞ்சாவூரில் ஸ்பெஷல் கேட்டகரியில். அடுத்து விஏஓ வந்து நீலகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, அது யாருன்னா பிசி ஜென்ரல் முல்தாக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விஏஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் இதில் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டண்ட் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் இது வந்து பொறுத்த வரைக்கும் லேப் அசிஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்றும், பிசி ஜென்ரல் முல்தாக்கு ஒன்றும், ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்றும், இந்த 3 போஸ்டிங் சேர்த்து மொத்தம் 3 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட் இதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் இந்த போஸ்டிங் இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்து இதோட இந்த பேஜோட ஃபைனல் ஆயிரும். ஸோ இது மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த பேஜில் நிறைய வேக்கண்ட் இருக்கு பண்ணியிருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அண்டு சேல்ஸ் உமன் இவங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஹேண்ட்லூம் பீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. ஸோ எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2 இருக்குது, பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து பிசி உமன் முல்தாவில் ஒன்று இருக்குது. ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேனில் 2 இருக்குது, ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 12 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டிகிரி இருக்கக்கூடியது. ஸோ அதில் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்லாம் வந்து இதுக்கு முடிச்சிருக்கணும்.
எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒன்று இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூவில் வந்து டெஸ்டிடியூட் விடோவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ உமனில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. மொத்தம் வந்து 5 போஸ்டிங் இருக்குது. இதில் மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இதுக்கு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ இது எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிளைண்டில் வந்து ஒரு போஸ்டிங், மொத்தம் 3 போஸ்டிங் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அந்த ஒரு போஸ்டிங் வந்து இன்ன வரையும் யாருமே எடுக்கல. அதுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கோர்ஸ் தனியாக வந்து முடிச்சிருக்கணும். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்லையே அது வந்து இன்னும் ஒரு போஸ்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்ஃபர் கமிஷன் 17 இருந்ததை 4 குறைச்சாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபுல்லாக அதுவுமே ஃபில் ஆயிடுச்சு. ஜூனியர் அசிஸ்டண்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தென்காசி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. அது யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில இது இந்த பிசிஎம் நம்ம ஒர்க் போர்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்ல ஜென்ரல் அவங்களுக்கு மட்டும்தான் நார்மல் இது இருக்குது. ஜென்ரல் டர்னில் அதே மாதிரி இந்த மில்க் ரெக்கார்டர்னு நினைக்கிறேன். மில்க் ரெக்கார்டரில் ஜென்ரல் டர்னில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, சாரி அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜென்ரல் இது மட்டும்தான் நார்மல் கேண்டிடேட்டுக்கு இருக்கிற வரைக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டுருக்குன்னா 136 போஸ்டிங் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த 136 போஸ்டிங் வந்து நம்மளுக்கு 17ஆம் தேதியோட கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அன்றைக்கே ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபில் ஆயிரும். பேலன்ஸ் இருந்தால் அவங்க பேக்லாக்காக கொண்டு போகிறாங்களா என்னங்கிறது அது டிஎன்பிசி எடுக்கக்கூடிய முடிவு தான். அதே சமயத்தில் ஸ்பெஷல் கேட்டகரி டெஸ்டிடியூடோ இவங்கெல்லாம் போக எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவே நிறைய வந்து என்ன ஆகலை, ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அது அன்னைக்கு டேட்டில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஓவராலாக பார்க்கல. ஏன்னா ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி பார்க்குறதுல வந்து யூஸ் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா எல்லாமே ரொம்ப குறைஞ்சி 1, 2ன்னு வேகன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட்டு கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் 3யும் சேர்த்து இந்த ஒரு வீடியோலேயே கொடுத்துட்டேன். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலையும் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு நீடு பிடிஎஃப்னு போடுங்க. இந்த பிடிஎஃப்பை நான் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.